அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்குங்க? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமாக டைவர்ஸ் கேஸ், மெயின்டெனன்ஸ் கேஸ் இது நான் பார்த்து கொண்டிருக்கேன். இந்த டைவர்ஸ் கேஸ் அப்ப நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முழுக்க முழுக்க மெயின் பிரச்சனை இல்ல எதனால ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி இதற்கான சொல்யூஷன் ஒன்னேன்னு நான் சொல்லணும்னு வச்சுங்களேன். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அவர்களுக்குள்ள அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய சமயத்தில் நோ ப்ராப்ளம். அது எப்பொழுது கணவனுடைய உறவினர்களோ இல்ல கணவனுடைய தாயை தந்தையாக இருக்கட்டும் சரி, இல்ல மனைவியுடைய உறவினர்களோ இல்ல மனைவியுடைய தாய் தந்தையா இருக்கட்டும் சரி, யாரிடமாவது ஒரு ஆளிட அது போகக்கூடிய சமயத்தில் ஒன்று இரண்டாகி இரண்டு மூன்றாகி நிச்சயமாக பெரும்பான்மையான விஷயங்கள் இதனுடைய முடிவு இன்பமற்றதாக, அதாவது விவகாரத்துல டைவர்ஸா நிக்குது. இதுதான் விஷயம் பெரும்பாலும் நான் பார்த்த வரேன். ஏன்னா டைவர்ஸ்னு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி விட்டு கொடுத்து போறதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விட்டு கொடுத்து போறது இல்லாம, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிரச்சனையாகக்கூடிய சமயத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஒரு சம்பவம் எனக்கு யாபத்துக்கு வருது, அந்த சம்பவத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ரொம்ப சண்டை போடுறாங்க. அந்த கணவன் சொல்றான், நான் திரும்பி பார்க்கும்போது நீ வீட்டுல இருக்கவே கூடாது, இருந்தேன்னு அவ்வளவுதான், உன்னை அடிச்சு கொன்றுவேன். மனைவி சொல்றா, நீ வா, நான் திரும்பி வரும்போது நான் வீட்லயே இருக்க மாட்டேன், எப்போயா நீயே இதுவும் அப்படின்னு விட்டு மனைவியும் சண்டை போட்டுக்கின்றான். இவர் கணவர் ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. மனைவி உடனே கால் பண்ணி, மா என்னை அவன் திட்டான், நானும் பதிலுக்கு அவனை திட்டேன், நான் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், உடனே நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏற்கனவே உங்க அக்காக்காரி இப்படித்தான் அவசரப்பட்டு தான் வாழ்க்கையை நாசமாக்கி வாழா வெட்டிய வீட்டுல உட்கார்ந்து இருக்கா. நீயும் உன் வாழ்க்கைய வாழா வெட்டியாக்கி உட்கார்ந்து ஆசைப்படுறியா? அப்படித்தான் இருக்கும் திருமண வாழ்க்கைனா. போனை வைகிட்டு கட் பண்ணிட்டாங்க. இப்ப போனை கட் பண்ண பிறகு உட்காந்து அழுகுறாங்க அந்த பெண்மணி. பிறகு யோசிச்சு பாக்குறாங்க, என்ன ஏன்னு சொல்ல தெரியல. மூஞ்சியை கழுவிட்டு புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி லிப்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சமையல்லாம் சமைச்சு நேரம் அவன் புருஷன் மதியம் வரப்போகும்போது பரிமாறி ட்ரைபேல்ல வச்சிருக்காங்க. புருஷன் வந்தோன்னா பாக்குறான், ரொம்ப வெல்கமா அழகா சிரிச்சதோடு அவங்க வரவேற்கிறாங்க. இவனுக்கே ஒரு டவுட், என்னடா இது காலையில போன வீடா இது, நம்ம இது இவ்வளவு இதா இருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் அவ பரிமாறக்கூடிய சமயத்துல பார்த்துட்டு அவன் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்னைய மன்னிச்சிருமா, சாரி, நான் தெரியாதனமா உன் மேல காலையில கோவப்பட்டேன். அதற்கு அந்த பெண்மணி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பரவாயில்லைங்க, என்னை விட்ட வேற யார்கிட்ட கோவப்படுவீங்க, நான் தானே இருக்கேன் உங்களுக்குண்டு. இப்படி அவர்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அனுசரித்து கொண்டாரு. அதுவே அவர்கள் தாய் கூட்டு போனாலோ இல்ல வேறு எதுவும் நடந்திருந்தாலோ என்னவா இருக்கும், டைவர்ஸ். இது சர்வசாதாரணமா நடக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி, சின்ன ஸ்டோரி தான். அதாவது ஒரு பெண்மணி இருக்காங்க, தன்னுடைய தாய்கிட்ட சொல்றாங்க, எனக்கு இவரை சுத்தமா பிடிக்கலமா, எனக்கு எப்படியாவது எனக்கு இவர்கிட்ட எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரு, இல்ல அவரை நான் கொண்டுறேன் பேசாம அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல, ஆமா ஆமா அவரை கொண்டுறணும், அவர் இருக்கவே கூடாது, நான் உனக்கு ஒரு பொடி தரேன், அதை கலந்து அவர் சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி கொண்டுரு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி கேளு, இல்லைன்னா உன் மேல பழியாயிரும், மெதுவா அவர் மேல அன்பு காட்டு, நல்லா பாசத்தோட நடந்துக்கும், அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய். இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல உனக்கு நான் நீ நல்ல மனைவி, நல்ல பணியோட இருக்க, நல்ல இதா இருக்கேன்னு எல்லா பேருக்கும் தெரியும். ஆனா நீ அவரை மெதுவா அப்படியே கொடுக்கும்போது மருந்தையும் கொடுத்து அவரை கொன்றுவ, யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வராது அப்படின்னு மாதிரி சொல்லக்கூடிய சமயத்துல தாயோடைய பேச்சை கேட்டு மகளை அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாள் போகும்போது மகளுக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அப்படின்னு சொல்ல போகும்போது நேரா தன்னுடைய தாயிட்ட மா எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும், தயங்கி, என்னம்மா, நான் அவர் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டேன். சரி, அதுக்கு என்ன இப்ப? இல்ல, நீ கொடுத்த மருந்து அவர் செத்துருல, அவரை சாவாம எப்படியா நீ காப்பாத்துமா, நீ நடிக்க வச்ச, நான் உண்மையாவே என்ன பண்ணிட்டேன், அன்பை வச்சுட்டேன், ரொம்ப பாசமா இருந்துட்டேன், எனக்கு எப்படியே எனக்கு அவர் வேணும், நான் சந்தோஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன், நீ ஏதாவது வேணும் அப்படின் போது அந்த தாய் சொல்றாங்க, பெண்ணுடைய தாய், ஒரு கணவன் மனைவின்னு இருந்தா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள குறைந்தபட்சம் ஒரு 5 வருடமா ஆகும். நான் இதெல்லாம் தெரிஞ்சனாலதான், இதெல்லாம் சின்ன விஷயம் தெரிஞ்சனால நான் உனக்கு விஷம் மருந்து நான் கொடுக்கல, அவர் சாவறதுக்கு ஸ்னோ பைஸ் எல்லாம் கொடுக்கல, நான் உங்ககிட்ட கொடுத்தது சத்து மருந்து மாதிரிதான் கிட்டத்தட்ட, நீ சந்தோஷமா வாழு, நீ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதும் அப்படின்னு அந்த தாய் சொல்றாங்க. எல்லா தாயும் எல்லா பெற்றோரும் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
அதே சமயத்துல கணவன் மனைவி இடத்துல எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்க்க போகும்போது பிரச்சனை இல்லை. அப்படி மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ரொம்ப அந்த இரண்டு பெரியவர்களையும் கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு நடுவில் மத்தியில வைத்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சமரசமான ஒரு முடிவுல ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய சமயத்துல தீர்வு எடுக்கக்கூடிய சமயத்துல அதற்கு எல்லாமே நன்மையாக இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதெல்லாம் யாரும் பார்ப்பதாக இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் சரி, ஒரு விஷயம் பிரச்சனையா அதுக்கு முடிச்சு விட்டுறது. இந்த முடிச்சு விட்டுறதா இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க அது சாதாரண நினைக்கிறீங்க. பிள்ளையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைக்கு வேண உணவு அப்படிங்கும்போது சிஆர்பிசி 125 to 128, அதாவது தாய் தந்தை மற்றும் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்காக நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான் ஒரு ஆண் தன்னுடைய கணவனா இந்த இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கக்கூடிய ஒரு பையன், ஆண் மகன். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவன் இந்த விஷயங்களா கொடுக்கணும் அப்படிங்கும் போகும்போது அதை எந்த மாதிரி கொடுக்கக்கூடியதா இருக்கும், இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கக்கூடியதா இருக்கும். மெயினா நான் அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி நம்முடைய சமுதாயத்துல ரொம்ப முக்கியமானதா இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்றதா இருந்தா அதனுடைய தீர்வு, அதற்கான விஷயங்கள் எதனால ஏற்பட்டது, அதற்கு அடுத்தபடியா நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதாக இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். முடிந்த அளவிற்கு சரி, ஒருத்தருடைய விஷயங்களை நாம் எப்படி கையாள்வது அப்படிங்கும் போது அதை மற்றவரிடம் பகிராமல், அதாவது முடிந்த அளவிற்கு நீங்களே அதற்கு தீர்வு காண பாருங்க. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம், சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் அடிக்கடி நிறைய சின்ன சின்ன காலேஜ் படிக்கக்கூடிய சமயத்துல சின்னதா என்ன பண்ணுவேன்னா மிஸ்டேக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுவேன், பிரின்சிபால்கிட்டயோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர்கிட்டயோ போய் நிற்பேன். அப்ப என்னுடைய ஒரு ஹை மௌலானாங்க கூடிய ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்பா எல்லாத்துக்கும் பிரின்சிபால் நாங்கள்டே வந்துகிட்டு இருக்கியே, உனக்குள்ளேயே நீ முடிச்சுக்க மாட்டியா? அதற்கு அப்புறம் தான் யோசிச்சேன், ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்ம இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் விடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை விட சின்ன முடிவோ தான் எடுப்பாங்க. அதற்கப்புறமும் சரி, இதை விட பெரிய பிரச்சனை கூட நமக்கு வரலாம். ஆனா அதே முடிவை நம்ம எடுக்கக்கூடிய சமயத்துல, அமைதியாக இருக்கக்கூடிய சமயத்துல, பொறுமையாக கையாளக்கூடிய சமயத்துல, நபிகள் நாயகம் சொன்ன ஒரு பொன்மொழி போல, மண் சமத்த நஜா, யார் மௌனம் காத்தானோ அவன் வெற்றி பெற்றான், அது போல வெற்றி பெற்று விடுவோம் நான் சொல்றேன்.